from 1765 to the present. In addition, I'm working towards an MSc from the London School of Economics. இனியும் உங்களுக்கு கற்பிக்க எனக்கு தகுதி இல்லை என்று உங்களில் யாராவது நினைத்தால் அவர்கள் தாராளமாக வகுப்பறை விட்டு வெளியே செல்லலாம். Now, சரி, துவங்குவோமா? டாக்டர் அம்பேத்கர். எஸ். நான் ப்ரொஃபசர் திரிவேதி. இந்த குடிதண்ணீர் இங்கு பணிபுரியும் ப்ரொஃபசர்களுக்கு மட்டும்தான். அப்படி என்றால் நான் யார்? எஸ் 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 நீங்களும் ப்ரொஃபசர் தான் நாங்க ஒத்துக்கிறோம். ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் குடிக்கும் தண்ணீரை வீட்டில் இருந்தான் கொண்டு வர வேண்டும். இந்த குடிநீரை நான் குடிப்பதற்கு மெத்த படித்த உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் இருந்தும் குடிநீரை உங்கள் வீட்டில் இருந்து கொண்டு வாருங்கள். அல்லது தூய்மைப்படுத்துங்கள். நீங்கள் திரிவேதி, உங்களுக்கு தீட்டுப்பட்ட நீரை தூய்மைப்படுத்தும் மந்திரம் தெரிந்திருக்கணுமே. தெரியாது? நான் கூறுகிறேன். அமேதிஷ்சவசண்டாள மத்தியமாம் சாதி தூஷிதாத் தஸ்ரீமிருத் ஹரிதஸ்மிருதி. மறுபடியும் கூறவா? அமேதிஷ்சவசண்டாள மத்தியமாம் சாதி தூஷிதாத் अमेध्यशवचण्डाल मध्यमां साधिदूषितात् उपारुद्य कलशैः सहस्रं रेचयेज्जलं निक्षिप्य पञ्चगव्यानि वारुणैरपि मन्ययेन तडागस्यापि शुद्ध्यर्थम् சுயராஜ்யம் என்பதில் பிராமணர்களைப் போலவே மகார் இனத்தவருக்கும் சம உரிமை உள்ளது. இந்த சமநோக்கம் ஏற்கப்படாவிடில் இந்தியா சுயாட்சி பெறுவது என்பது ஒரு கனவாகவே இருக்கும். தாழ்த்தப்பட்ட அனைவருக்கும் அடிப்படை உரிமைகளை வழங்காத சுயராஜ்யம் எங்களை பொறுத்தவரை சுயராஜ்யமே அல்ல, அதுவும் ஒரு விதமான அடிமைத்தனமே. பாதிக்கப்பட்டவன். ஓ, எவ்வளவு துல்லியமான அறிக்கை. திவான் சாஹிப், இந்த அறிக்கையை எழுதியவர் யார் தெரியுமா? தெரியல யுரேனஸ். டாக்டர் அம்பேத்கர். நம் நண்பர் பவார் தான் சொன்னார். டாக்டர் அம்பேத்கர் மாதம் இருமுறை வருகிற ஒரு பத்திரிகையை துவங்குகிறார். அவருக்கு நிதி உதவி தேவை. புரிகிறது மன்னா. ஜாதி அமைப்புகளில் இருக்கின்ற அக்கிரமங்களை ஒழிக்கவும் பிராமணர்கள் புரோகிதர்களின் கொடுமைகளில் இருந்து தாழ்த்தப்பட்டவர்களை காப்பாற்றவும் தாங்கள் மிகுந்த ஊக்கத்தோடு உழைப்பதை நான் நன்றாக அறிவேன். இருந்தாலும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் நிதானம் தேவை. இல்லை திவான் சாஹிப், எல்லா வகையிலும் டாக்டர் அம்பேத்கரை நாம் ஊக்குவிக்க வேண்டும். ஆமாம், விரைவில் அவர் பத்திரிகை துவங்க நாம் உதவுவோம். மூக் நாயக், அதுதான் பத்திரிகையின் பெயர். கித்தி கித்தி சாங்கு துலா, கித்தி கித்தி சாங்கு துலாக, கித்தி கித்தி சாங்கு துலாக, கித்தி கித்தி சாங்கு துலாக. எழுதிக்கொள். இந்தியா ஏற்றத்தாழ்வுகளின் தாயகம். இந்து சமுதாயம் பல மாடிகளை கொண்ட கட்டிடம். அங்கே நுழைவாயிலும் இல்லை, மாடிகளுக்கிடையே படிகளும் இல்லை. ஒருவன் எந்த தளத்தில் பிறக்கிறானோ அங்குதான் அவன் இறக்க வேண்டும். நண்பர்களே, இந்த மன்கோன் மகாநாடு எனக்கு மிகுந்த மனநிறைவை தருகிறது. உங்கள் ரட்சகர் அம்பேத்கர் என்று நீங்கள் கண்டுகொண்டீர்கள். அவர் உங்கள் அடிமை சங்கிலிகளை உடைத்து எறிவார். அது மட்டுமல்ல, உங்களுக்கென்று ஒரு நாள் வரும், நான் உறுதியாக நம்புகிறேன். அன்று இந்த அம்பேத்கர் நம் இந்திய அரசியல் வானில் ஒரு முன்னணி தலைவராக விளங்குவார். அம்பேத்கர், அம்பேத்கர். ரமா, யாரோ கூப்பிடுறாங்க, யாருன்னு பாரு. ஓ அம்பேத்கர்,
அவர்தான் ஷாகு மகாராஜன் நினைக்கிறேன். வாங்க உள்ள போலாம். மகாராஜா வாங்க உட்காருங்க. அம்பேத்கர், தங்கை ரமாபாய், உன் கையால ஒரு ஸ்பெஷல் டீ கிடைக்குமா? ரமா டீ. பழமொழி எல்லாம் உண்மை. ஒவ்வொரு மேன்மகனுக்கும் பின்னால் ஒரு மேன்மகள் இருக்கிறாள். நீ ஒரு அதிர்ஷ்டசாலி அம்பேத்கர். உன் லண்டன் மேற்படிப்புக்காக இந்த தொகையை அன்பளிப்பாக தருகிறேன். தேங்க்யூ சார். வண்டர்ஃபுல். சோ போலாமா உன்னுடைய பத்திரிகை ஆபீஸுக்கு? ரமா, உன் கஷ்டம், அவஸ்தை, தனிமை எல்லாம் எனக்கு தெரியும். இருந்தாலும் என்னோட படிப்பை நான் முடிச்சாகணும். 2 வருஷம் தான் வேகமா ஓடிடும். இந்தியர்களை பத்தி என்ன நினைக்கிற? ஹேய், இங்க பாருடா, போன மச்சான் திரும்பி வந்தா. ஓ, அம்பேத்கர். சிக்கன் தீந்துருச்சு, இப்பதான் கடைசி துண்டு அவருக்கு கொடுத்தேன். வேணும்னா காய்கறி சலாட் மட்டும் இருக்கு. ராபர்ட், தகராறு வேண்டாம். ராபர்ட். ஏய், நீ சாப்பிட்டுட்டு இருக்கிறது என்னோட சிக்கன். நீ அதிர்ஷ்டக்காரன்டா. எங்க அப்பா சொல்லுவாரு, இந்தியாவுல இந்தியர்களும் நாய்களும் தெருவுல தான் சாப்பிடுவாங்களா. மன்னிப்புகள், மன்னிப்புகள். ஆல் ரைட், என்ன மன்னிச்சிடு. கீழே போட்டுட்டீங்க. தேங்க்யூ. நல்ல செய்தி, பிரமாதம். நீ கேள்விப்பட்டாயா? வேல்ஸ் இளவரசர் பம்பாய் விஜயம். இல்ல, அது என்ன பெரிய விஷயம்? இந்தியா முழுவதிலும் கடையடைப்பு, கருப்பு கொடி. காந்திஜி பிரிட்டிஷ் துணிகளை தீயிலிட்டு கொளுத்தி இருக்கிறார். காந்தி எரிக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கு. என்ன சொல்ற? அஸ்னோட்கர், இந்தியாவில் 5 கோடி தீண்டத்தகாத மக்கள் அரசியல், சமூக, தார்மீக உரிமைகள் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. முதலில் பிரிட்டிஷ்காரன் இந்தியாவிலிருந்து வெளியேறட்டும், பிறகு எல்லாம் சரியாகிவிடும். பையன்களா, என்ன ராத்திரி பூரா லைட் எரிஞ்சிட்டு இருந்தது? இது என்ன சர்க்கஸ் கொட்டையா இல்ல தர்மசத்திரங்கிற நினைப்பா? இப்படி இருந்தா எனக்கு எப்படி கட்டுப்படி ஆகும்? இனிமே 9 மணிக்கே லைட் அணைச்சிட்டு தான் மறுவேளை. இதுதான் என் கண்டிஷன்.
அன்புள்ள சிவதர்கர், நம் பத்திரிகை எவ்வாறு நடக்கிறது? இங்கு எனது வாழ்க்கை மிகவும் கடினமாக உள்ளது. நான் வசிக்கும் வீட்டின் சொந்தக்காரி மிகவும் கடுமையாக நடந்து கொள்கிறாள். காலை உணவையே நான் மதியத்திற்கும் வைத்து சமாளித்துக் கொண்டு வருகிறேன். லண்டனில் கூட அமைதியான இரவுகளில் பல்ராம் பாகுவின் கிளாரினட் இசையை கேட்க முடிகிறது. எனக்கு ரமாபாய் பற்றி மிகவும் கவலையாக இருக்கின்றது. அவளை நன்றாக கவனித்துக் கொள்ளவும். பிள்ளைகளுக்கு பாடம் கற்றுத்தரும் ஆசிரியர் சரியாக வருவதில்லையாம். ஏன் அப்படி? அவருக்கு சம்பளத்தை அதிகப்படுத்தி தந்து பாருங்கள். இல்லையேல் வேறு ஆசிரியரை ஏற்பாடு செய்து கொள். குழந்தைகளின் படிப்புக்கு எக்காரணம் கொண்டும் தடை ஏற்படக்கூடாது. இந்த விஷயத்தை நீயே நேரடியாக கவனி. இப்படிக்கு பீமரா. பம்பாயில இருக்கிறப்ப உங்ககிட்ட பேச கூட நேரம் இல்ல. இப்ப பாரு, 1000 மைலுக்கு அப்பால இருந்தாலும் எவ்வளவு அக்கறை. எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே சாப்பிடக்கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ, இன்னைக்கு தெரிகிறதா? அப்படியா? நீங்கள் தவறவிட்ட புத்தகத்தை நான் அன்று எடுத்துக் கொடுத்தேன். கரெக்ட். ஃபேனி ஃபிட்ஜெரால்ட். பீம்ராவ் அம்பேத்கர். மிகவும் மகிழ்ச்சி. நீங்கள் மிகவும் கடுமையாக உழைக்கிறீர்கள். என்ன செய்ய, அதிக வேலை, நேரம் குறைவு. என்னால் உங்களுக்கு உதவ முடியுமா? மக்கள் சபையில் நான் பணிபுரிகிறேன். அங்கே ஆய்வுக்கான பல புத்தகங்கள் என் பொறுப்பில் இருக்கின்றன. கேட்டனுக்கு போய் காஃபி சாப்பிடுவோமா? அப்படியே உங்கள் ஆய்வு பற்றியும் தெரிந்து கொள்ள விருப்பம். 10 நிமிடம் தான் ஆகும். நாம் உடனே திரும்பி விடலாம். என்ன தயக்கம்? இதில் தயக்கம் இல்லை. என் கையில் பணம் இல்லை. இது என் செலவு. இதற்காகவா தயங்கினீர்கள்? காஃபி வாங்கி தந்து நான் ஒன்றும் ஏழையாகி விட மாட்டேன். வாருங்கள். குட் ஈவினிங் அம்பேத்கர். குட் ஈவினிங். நான் உன் பத்திரிகை மூக் நாய்க்கு படித்தேன். ஊமையர் தலைவன். உன் எழுத்தாற்றல் பிரமாதம். உன் கொள்கையை தான் ஏற்றுக்க முடியல. இதை நான் எதிர்பார்த்தது தானே. இன்னொரு விஷயம், ஷாகு மகாராஜ் இறந்து விட்டார். பம்பாயிலிருந்து வந்த நண்பர் ஒருவரை இன்று காலையில் தான் பார்த்தேன். அவர்தான் சொன்னார். For as in Adam all men die, even in Christ shall all be made alive. என் கணவர் இறந்தபோது நானும் அவரோடு இறக்க விரும்பினேன். நான் என்னை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தேன். உங்கள் சுகதுக்கங்களை விசாரிக்க தவறிவிட்டேன். பெரிதாக சொல்ல ஒன்றுமில்லை. அவர் போரில் இறந்து விட்டார். குழந்தைகள்? அம்மா ஒருவர் தான் துணை. அவரோடு தான் வாழ்கிறேன். நீங்கள் இழந்த சுகங்களை கடவுள் உங்களுக்கு அருள நான் வேண்டுகிறேன். Bimrao Ramji Ambedkar. I hereby call you to the bar and do publish you barrister.
புதிய பாரிஸ்டரை வாழ்த்துகிறேன். பெரும் துணிவோடும் வெற்றியோடும் நீங்கள் நீதிக்காக போராட வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் என் நண்பர்களை எப்பொழுதும் துன்பம் நெருங்காதபடி காப்பாராக. பீம், உங்களுக்காக என் பரிசு இந்த பைபிள். பைபிள்? நான் பைபிளை பத்தி ஒரு புஸ்தகம் எழுதலான் இருக்கேன். அதை உங்களுக்கே அர்ப்பணிக்கிறேன். ஓ, thank you. அம்பேத்கர், உன் ஆய்வை பாராட்ட நான் அழைத்ததாக எண்ணி வந்திருப்பாய். உனக்கு ஏமாற்றம் தர வருந்துகிறேன். நீ உன்னுடைய ஆய்வை திருத்தி எழுத வேண்டும். உன் முடிவுகளை நாங்கள் ஆட்சேபிக்கவில்லை. எங்கள் கருத்தில் அவை தவறானவை. மற்ற மதிப்பீட்டாளர்கள் கருத்தும் அதேதான். எனினும் ஆய்வுகள் எங்கள் கருத்துக்களுக்கு ஏற்ப அமைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புவதில்லை. அதனால் உன்னுடைய முடிவுகள் அப்படியே இருக்கட்டும். அம்பேத்கர், மாற்ற வேண்டியது கட்டுரையின் நடையையும் சொல்லாட்சியையும் மட்டுமே. இது பொருளாதார ஆராய்ச்சி, அரசுகளை சாடும் அறிக்கை அல்ல. பீம், என்ன நடந்தது? அவர்கள் ஏற்கவில்லையா? ஏற்கவில்லை. நான் திருத்தி எழுத வேண்டுமா? ஏன் அப்படி சொன்னார்கள்? என்ன காரணம்? எனது சொற்கள் அவர்களை புண்படுத்துகிறதா? ஒருவன் விஷத்தை விஷம் என்றுதான் எழுதுவான். ஏகாதிபத்தியம் எனது கண்டுபிடிப்பல்ல, அவர்களது. ஓ பீம், இப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? திருத்துவேன். என்ன ஆச்சரியம்! லக்ஷ்மி, கொஞ்சம் இரு, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். எப்படி இருக்க? ரமா, யாருங்க? சாஹிப், சுகுதியா, இந்த உனக்கு ஒரு பேனாவும் கேம்பஸ் பாக்ஸ். நாளைக்கு நம்ம கடைக்கு போய் துணிமணிலாம் வாங்குறோம். உனக்கு, உன் அம்மாவுக்கு, பெரியம்மாவுக்கு. இது என் சட்டப்படிப்புக்கான அத்தாட்சி. என்ன சொல்லி கொடுத்தாங்க சொல்லுவா? Bhimrao Ramji Ambedkar, I hereby call you to the bar and do publish you barrister. எப்பொழுதுதான் உங்கள் அறியாமை அகலப் போகிறது? என் இதயமே வெடித்துவிடும் போல இருக்கிறது. உங்கள் வாடிய முகங்களை பார்த்து பார்த்து, தீனக்குரல்களை கேட்டு கேட்டு, காலம் காலமாக அடிமைச் சேற்றில் உழன்றும் அதிலிருந்து எப்பொழுதுமே மீள முடியாது என்பது உங்கள் தலைவிதி என்று எண்ணுகிறீர்களா? இந்த கேவலமான நிலைக்கு பதில் நாம் தாய் வயிற்றிலே இறந்திருக்கலாம். விழித்தெழுங்கள், விழித்தெழுங்கள். வறுமை, துயரம், அடிமைத்தனம் இவை அனைத்தையும் ஏன் மேலும் மேலும் வளர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? பொறுப்பற்ற கேடுகட்ட மானங்கட்ட வாழ்க்கையால் இந்த பூமிக்கு ஏன் பாரமாக இருக்கிறீர்கள்? இப்படி கேவலமாக வாழ்வதை விட இறப்பதே மேல். நாம் யாருக்கும் எந்த வகையிலும் குறைந்தவர் அல்ல. நாம் ஏன் புதிய வாழ்க்கைக்கு ஈடு கொடுத்து எழக்கூடாது? விழித்தெழுங்கள். உங்கள் அனைவருக்கும் ஒன்று கூறிக்கொள்கிறேன். இந்த பூமியில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடின்றி அனைவருக்கும் சமமாக உணவு, உடை, இருக்குமிடம் பெற்று வாழ்வது நம் அனைவரின் பிறப்புரிமை. இனியாவது நீங்கள் கண்ணியமாக வாழ விரும்பினால் முதலில் உங்களை நீங்கள் நம்புங்கள். அதுவே உயர்வுக்கு வழி. மிகவும் பொறுப்பான இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக இருந்து கொண்டு மௌலானா முகமது அலி கூறுகிறார்,
தீண்டத்தகாதவர்களை இந்துக்களும் முஸ்லிம்களும் சரிசமமாக பங்கு போட்டுக் கொள்ளலாம் என்று அவ்வாறு பேச அவருக்கு என்ன துணிச்சல்? இதற்கு மேல நாம் பொறுத்து வாழ்வதா? நாம் என்ன அடிமை விலங்குகளா? இதற்கு மேல் நாம் காங்கிரஸை நம்புவதா? சீர்திருத்த செம்மலான காந்தியின் முன்னிலையில் பேசப்பட்டது இது. ஆனால் அவர் மௌனம் சாதித்து விட்டார். கிலாபத் கோரிக்கையை முன்வைத்து வற்புறுத்திக் கொண்டிருக்கும் பழமையில் ஊறிப்போன இஸ்லாமியர்களுக்கு துணை போகும் இந்த ரட்சகர் நமக்கு தேவையா? தேவையில்லை என்று கூறுவேன். நமது குறைகளை அரசிடம் எடுத்துரைக்கவும் நமது துயரங்களை தீர்க்கவும் ஒரு மத்திய அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று நான் முன்மொழிகிறேன். நமக்காக உருவாகும் அந்த சபைக்கு பகிஷ்கித் கிருத்துகாந்தி சபா என்று பெயர் சூட்டுவோம். साहब 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 என்ன போணும்? நிம்மதியா வேலை செய்ய விட மாட்டீங்களா? காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. கதவு சாத்திட்டு உள்ளே இருக்கீங்க. நான் சாப்பிடாட்டி செத்து போயிட மாட்டேன். நீ போய் சாப்பிடு. கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடு. என்னாச்சு? அன்புள்ள தத்தோபா, எங்கள் மகன் ராஜரத்னா பரபரப்பான எனது வாழ்க்கையில் ஒரு புது மலர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளான். அவனை பார்க்கும் போதெல்லாம் என் தகப்பனார் என்னிடம் வைத்திருந்த பாசமும் அன்பும் எனக்கு நினைவுக்கு வருகிறது. தொழிலில் ஒரு நல்ல வக்கீலாக என்னை நிலைப்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறேன். ஆனால் தாழ்ந்த குலத்தைச் சேர்ந்தவன் என்பது ஒரு தடையாக உள்ளது. என் மகன் ராஜரத்னா தான் எனக்கு ஆறுதலாக உள்ளான். விமரம், ராஜரத்னத்துக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரம் வா. ஆனால் தத்தோபா, அந்த துயர நாளும் வந்தது. ராஜரத்னாவும் இறந்து விட்டான். துடிப்பும் அருமையும் நிறைந்த 4 பிள்ளைகளையும் இழந்த பின் வாழ்க்கையில் இருந்த அத்தனை பிடிப்புகளும் அற்றுவிட்டது. தத்தோபா, இது ஏன் இவ்வளவு கொடூரமாக உள்ளது? ராஜரத்னா ஏன் இறக்க வேண்டும்? ஏன்? பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் என்கின்ற நான் பம்பாய் மேல் சபைக்கு உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளபடியால் இவ்வுறுதிமொழியை எடுத்துக்கொள்கிறேன். மாட்சிமை தாங்கிய மன்னர் அவர்களுக்கு உண்மையாகவும் கட்டுப்பாட்டோடும் நடப்பேன் என்றும் இந்த பிரிட்டிஷ் இந்தியாவின் இறையாண்மையும் கண்ணியத்தையும் காப்பேன் என்றும் நான் இங்கு உறுதிமொழி ஏற்கிறேன். இனி நம் உரிமை போரை துவங்க வேண்டும். அதற்கு சரியான இடம் கொங்கன். அங்குதான் பொது நீர்நிலைகளில் தீண்டத்தகாதவர்களும் சரிசமமாக நீர் அருந்தலாம் என்ற பம்பாய் சட்டமன்ற தீர்மானம் தற்போது அமலில் இருக்கிறது. சௌதார் குளத்தின் நீரை தீண்டத்தகாதவர்களை பருக வைத்து நமது மகா சத்தியாகிரகத்தை துவக்குவோம். இதுவே நமது சமுதாய புரட்சியின் ஆரம்பமாகும். சகசர புத்தி, சித்ரே, நண்பர் டிப்னிஸ், நீங்கள் அனைவரும் கிராமமாக சென்று ஆயிரக்கணக்கில் நம் மக்களை திரட்டி வாருங்கள்.
மாநாடு நடத்த கடைசியாக கீற்றுக்கோட்டையை வாடகைக்கு எடுத்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் மகன் நகரை நோக்கி அணிவகுக்கின்றனர். சகோதர சகோதரிகளே, இந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கும் கௌரவத்தை எனக்கு தந்ததற்கு நன்றி. இந்த இடம் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. நான் பாலபாடம் கற்றதே இந்த ஊர் பள்ளியில்தான். பொதுவாக எவருமே தங்களுடைய பால்ய காலம் கழிந்த ஊரை பசுமையோடு நினைவு கூறுவர். மாறாக நானோ வருத்தப்படுகிறேன். காரணம், நாம் அநீதியை சுமந்து கொண்டே போகிறோம். எனது அறிவுரை ஒன்றுதான். உயர்ஜாதி இந்துக்களால் திட்டமிட்டு காலம் காலமாக நம் மீது திணிக்கப்பட்டு வந்த இந்த நரக வாழ்க்கை முறையை உதறி எறியுங்கள். ஆம், கல்வி, எழுச்சி, ஒற்றுமை மற்றும் சுத்தத்தையும் கைகொள்ளுங்கள். உங்கள் வாழ்வு உயரும். செத்த பிராணிகளின் மாமிசத்தை, பிறருடைய எச்சிலை இன்று முதல் உண்பதில்லை என்ற உறுதியை எடுத்துக் கொள்ளுங்கள். குழந்தைகளை படிக்க வையுங்கள். அவர்கள் சான்றோர்களாக வாழ வேண்டியவர்கள் என்ற எண்ணத்தை அவர்களுக்கு ஊட்டுங்கள். பணத்திற்காகவோ அதிகாரத்திற்காகவோ அல்ல இந்த கிளர்ச்சி. சட்ட ரீதியாக நமது சுதந்திரத்தையும் சுயமரியாதையும் பெறுவதற்கு நியாயம் நம் பக்கம் இருக்கையில் தோல்வி என்ற சொல்லுக்கே இடமில்லை என்று நான் கூறுவேன். மகத் நகரை சேர்ந்த தீண்டத்தாதவர்கள் குடிதண்ணீருக்காக மிகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கஷ்டத்தை தீர்க்க மகத் நகர சபையானது பம்பாயில் ஏற்றப்பட்ட தீர்மானத்தின்படி சவுதார் குளத்து நீரை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள அனுமதி அளித்துள்ளது. ஆனால் உங்களுக்கே தெரியும், மகத் நகரின் தீண்டத்தகாதவர்கள் இதுவரையில் அதை பயன்படுத்தவில்லை. காரணம், அவர்கள் பயப்படுகிறார்கள். இந்த பிரச்சனைக்கு இந்த மாநாட்டில் நாம் தீர்வு காண வேண்டும். நாம் அனைவரும் சவுதார் குளத்திற்கு அணிவகுத்து சென்று சட்டப்படி நமக்கு உரிமை உள்ள தண்ணீரை குடிக்க வேண்டும். சவுதார் குளத்திற்கு வாருங்கள். இதனால் அறிவிப்பது என்னவென்றால், தீண்டத்தகாதவங்க நம்ம குளத்துல இறங்குறாங்க. நம்ம குளம் தீட்டப்படுது. அவங்க வீரேஸ்வரர் கோயிலுக்கும் போவாங்களா, ஆலய பிரவேசம் செய்வாங்க.
டாக்டர் சாப் சிவதர்கர், டாக்டர் சாப் பெரிய கலவரம். கலவரமா? ஆமா, அவங்க ஆளுங்க பெரிய களி கம்புகளோட வந்து நம்ம ஆளுங்களை போட்டு காட்டு மிராண்டித்தனமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க டாக்டர் சாப். நீங்க தான் எப்படியாவது வந்து அவங்களை தடுத்து நிறுத்தணும். நிறுத்துங்க. காட்டு மிராண்டித்தனமான செயல். ஏன் இப்படி கொடூரமாக தாக்கி இருக்கிறார்களே? டாக்டர் அம்பேத்கர், என்ன? உங்கள் மக்களை கட்டுப்படுத்துங்கள். நான் கட்டுப்படுத்த வேண்டும்? ஆம். சித்ரே, கைக்வாட், நம் மக்கள் குழப்பம் விளைவிக்கிறார்களாம். நான் கட்டுப்படுத்துகிறேன், மற்றவர்களை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள். ஆல் ரைட். ஆலய பிரவேசம் செய்வதற்கு திட்டம் உண்டா? எதுவும் இல்லை. ஆம். மாநாடு முடிந்து விட்டது. அமைதியாக ஊர் திரும்புகிறார்கள். நாங்கள் சட்டை மதிப்பவர்கள். நினைவிருக்கட்டும், அதே சட்டம் தான் குணம் அனைவருக்கும் பொது என்கிறது. நீங்கள் ஆணையிடுங்கள். அந்த நாய்களை வெட்டி அமைதி. தயவு செய்து எனக்காக பொறுமையாக இருங்கள். இதுவரை நாம் சட்டப்படிதான் நடந்திருக்கிறோம். சட்டத்தை உங்கள் கையில் எடுத்துக் கொள்ளாதீர்கள். இதுவரையில் நம் மக்கள் ரத்தம் சிந்திதும் பலியானதும் போதாதா? அவரவர் கிராமத்துக்கு அமைதியாக செல்லுங்கள். அன்போடு கேட்கிறேன், செல்லுங்கள். இப்பதான் வரியா? அவ இன்னும் தூங்கல. உன்னைய நினைச்சு நினைச்சு சீக்கா கிடக்குறான். உன் குடும்பத்தை நீ கவனிக்கவே மாட்டியா? எல்லாம் எனக்கு தெரியும். அப்புறம் ஏன் உன் வாழ்க்கையை இந்த மாதிரி கெடுத்துக்கிற? ஏய் 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 பிவா, நான் சொல்றத கேளு. நான் உன் அண்ணன், உன் கூட பிறந்தவன். ஏய், நம்ம குடும்பம் கஷ்டப்பட்டப்போ அதை பாதுகாத்தது யாரு? ஏ பிவா, நீ படிக்கிறப்போ சிங்கிள் பைசா இல்லாம இருந்திய, அப்போ உனக்கு உதவி செஞ்சது யாரு? ஏய், எங்க போற? இந்த வீட்டுல இருக்கிற ஒரு பொருள் கூட உண்டு கிடையாது. ஒண்ணு கூட. ஈய கோலையில இருந்து சாப்பிடுற தட்டு வரைக்கும் எல்லாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல, ஏன் பணத்துல வாங்கினது. புரிஞ்சுதா? எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுங்க. அப்படியா? எடுத்துக்கிறேன், எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். எக்கடாவது கெட்டு ஒழிட்டோம், எக்கடாவது கெட்டு ஒழிட்டோம். சரி, செத்தால இந்த வீட்டுக்குள்ள நான் காலடி எடுத்து வைக்க மாட்டேன். என்னை யாரும் பார்க்க வேண்டாம், சரியா? நான் போறேன், நான் தனியா போறேன். என்ன எதிர்த்து பேசிட்டான்? என்ன எதிர்த்து? நான் போறேன். தம்பி, சாப்பிட்டீங்களா? ஆச்சு. வாசக அன்பர்களே, ஊமையத் தலைவன் பத்திரிகை நிறுத்தப்படுவதால் நம் மக்களின் கோரிக்கைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக புதிய பத்திரிகை துவங்கியுள்ளேன். நமக்குள்ளே இருக்கும் பல கிளை ஜாதியினர் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் ஓர் அணியில் திரளுங்கள், மகாட் சத்தியாகிரகத்தை வலுப்படுத்துங்கள்.
உங்களை பெரிதும் பாராட்டி அமெரிக்கர்கள் தந்தி கொடுத்திருக்கிறார்கள். சரித்திரம் காணாத சமூக புரட்சிக்கு நீங்கள் வித்திட்டதாக அவர்கள் சொல்கிறார்கள். மந்திரம் சொல்லி குளத்தை சுத்தப்படுத்தினது அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு தந்தி வாரணாசியிலிருந்து வந்திருக்கு. உங்கள் நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்ளுங்கள், இல்லை கடும் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும்னு எழுதியிருக்கு. ஃபரூக் பாய், எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுங்க. நம்ம பத்திரிகை எப்படி போயிட்டு இருக்கு? எல்லா பிரதிகளும் விற்றுவிட்டன. எப்படி உங்கள் மேலுவை கூட்டம்? சூறாவளி தான். சொல்லுங்க, மகட் இப்ப எப்படி இருக்கு? முறை டாக்டர் சாப், மகட்டுக்கு ஒரு அத்தனை பேர் மீதும் ஊர் கட்டுப்பாடு விதித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எல்லா ஊரிலும் நம் மக்கள் தினமும் படும் அவதி சொல்ல முடியவில்லை. அவர்களுக்கு தானம் விற்க மறுக்கிறார்கள். பலரை சிறையில் தள்ளி கொடுமைப்படுத்துகிறார்கள். என்னையும் அடித்தார்கள். என்னையும் அடித்தார்கள். அதோடு தாக்குதலும் பயமுறுத்தலும் தினமும் நடக்கிறது. அத்துடன் மக்கெட் முனிசிபாலிட்டி சவுதார் குளத்தை தீண்டத்தகாதவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று தீர்மானமே நிறைவேற்றிவிட்டது. தீவிர நோய்க்கு தேவை அதிரடி மருந்து. தோழர்களே, பிராமண எதிர்ப்பு இயக்க தலைவர் ஜவால்கரிடமிருந்து கடிதம் வந்திருக்கிறது. மகாராஷ்டிரத்தில் உள்ள பிராமண எதிர்ப்பு தலைவர்களாகிய நாங்கள் உங்கள் சத்தியாகிரகத்துக்கு முழு ஒத்துழைப்பு தருகிறோம். ஆனால் ஒரு நிபந்தனை, எக்காரணம் கொண்டும் இந்த அமைப்பில் பிராமணர்களுக்கு இடம் கூடாது என்று எழுதியிருக்கிறது. தீண்டத்தகாதவர்களுக்கு பிராமணர்கள் எதிரி என்ற கருத்து தவறு. நான் வெறுப்பது பிராமண சமுதாயத்தை அல்ல, நான் வெறுப்பது பிராமணர் சுபாவத்தை. பிராமணர்கள் அல்லாத மேல்ஜாதி என்று கூறிக்கொள்ளும் மக்களிடமும் இந்த சுபாவம் உள்ளதே. சத்தியாகிரக போராட்டத்தை 1927 டிசம்பர் 25, 26 மகட் நகரில் நடத்துவதென்று தீர்மானிக்கிறோம். டாக்டர் அம்பேத்கர், நான் ஜில்லா போலீஸ் சூப்பரண்டன்ட். கலெக்டர் உங்களை காண விரும்புகிறார். வாருங்கள். தோழர்களே, கட்டுப்பாட்டுடன் அனைவரும் மகட்டுக்கு அணிவகுத்து செல்லுங்கள். சத்தியாகிரகத்தின் வலிமையே கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. நீங்கள் முன்னடத்தி செல்லுங்கள், நான் பின்னால் வருகிறேன். சகசர புத்தி, வாருங்கள். வாருங்கள் தோழர்களே, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தீண்டாமை தீண்டாமை. குளத்தின் அருகே ஒருவரையும் அனுமதிக்க கூடாது. ஆல்ரைட்? என் பிரச்சனையை நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். மேல் ஜாதியினர் கோர்ட்டுக்கு போயிருக்கிறார்கள். அந்த குளம் அவர்களுக்கு சொந்தம் என்கிறார்கள். அத்துடன் சிவில் கோர்ட்டில் தடை உத்தரவும் வாங்கிவிட்டார்கள். மிஸ்டர் ஹூட், நம் இருவருக்குமே நன்றாக தெரியும் அவர்களது கோரிக்கை மிகவும் மோசடியானது என்று. அவர்களுடைய கோரிக்கையின் உண்மையை தீர்மானிக்க வேண்டியது நீதிமன்றம் தான் என்று உங்களுக்கு தெரியுமே. இந்த சத்தியாகிரகமே தீண்டத்தகாதவளும் அந்த நீரை அருந்த வேண்டும் என்பதற்கு தானே. மீறினால் அனைவரையும் நான் கைது செய்ய நேருமே டாக்டர் அம்பேத்கர். நீதிமன்ற அவமதிப்பு குற்றமும் சேரும். அங்கு இருக்கும் 10,000 தொண்டர்களையும் சிறைக்கு அனுப்புவதா உங்கள் நோக்கம்? நான் சொல்வதை கேளுங்கள். நான் உங்கள் இயக்கத்திற்கு எதிரி அல்ல. 5 பேருக்கு மேல் கூடுவதை தடை செய்யும் ஆணையை பிறப்பிக்க நிர்பந்தம் இருந்தும் அதை நான் தவிர்த்து வருகிறேன். தேங்க்யூ சார், இதை நாங்க மறக்க மாட்டோம். அம்பேத்கர், நீங்கள் குளத்திற்கு புறப்படும் முன்பாக உங்கள் மாநாட்டில் உங்கள் தொண்டர்களிடம் நான் சில நிமிடங்கள் பேசலாமா? தாராளமாக பேசலாம். நாங்கள் புறப்படுகிறோம். தொண்டர்கள் காத்திருப்பார்கள். ஒரு சமத்துவ சகாப்தத்தை இந்தியாவில் தோற்றுவிக்க கூட்டப்பட்ட இந்த மாநாடு இந்திய வரலாறிலேயே ஈடு இணையற்றது. 1789 வருடம் பிரெஞ்சு புரட்சிக்கு வித்திட்ட பிரான்ஸ் மக்களின் கூட்டம்தான் நம் மாநாட்டிற்கு ஒப்பாக முடியும். இந்த மாநாடு இந்தியாவில் அத்தகைய சமுதாய புரட்சி என்று கூறினால் அது மிகையாகாது. இன்று நாம் ஒரு போரை அறிவிப்போம். இந்த போரின் மூலம் தீண்டாமையை ஒழிப்பது மட்டுமல்ல நமது லட்சியம், நாடு முழுவதும் பரவி கிடக்கும் ஜாதி எனும் விஷச்செடியை வேரோடு அறுத்தெறிவதாகும். இந்த நீரை அருந்துவதால் மட்டும் நாம் ஒன்றும் சாகா நிலையை அடைந்துவிடப் போவதில்லை. இந்த நடவடிக்கையை நாமும் சக மனிதர்தான் என்று இந்த சமுதாயத்திற்கு நிரூபிக்கத்தான் இன்று நாம் ஒரு புதிய விதி செய்வோம். இந்தியாவில் மனிதனின் தகுதியை நிர்ணயம் செய்வது ஒருவனின் பிறப்பால் அல்ல,
அவன் ஆற்றும் செயலினால்தான் என்று இந்திய சமுதாயத்தை மாற்றி அமைப்போம். எதன் அடிப்படையில்? ஜாதிகளற்ற வர்க்கங்களற்ற சமுதாயமாக. இனி நாம் கடைபிடிக்க வேண்டிய கொள்கை என்னவென்றால், எல்லா மனிதர்களும் பிறப்பிலும் இறப்பிலும் சமம் என்ற உயரிய கொள்கைத்தான். காலம் காலமாக பேதங்களில் ஊறி கிடக்கின்ற புராதன இந்து சாஸ்திரங்களின் மேலாதிக்கத்தை நாம் அனைவரும் தகர்த்தெறிவோம். சகோதர சகோதரிகளே, அடிமைத்தனத்தை என்றுமே மதம் ஆதரித்ததில்லை. சகோதரர்களே, சகோதரிகளே, பிறப்பால் நான் ஒரு பிராமணனாக இருந்தாலும் மனுஸ்மிருதியின் கொள்கைகளை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதன் அடிப்படை மதம் அல்ல, ஜாதி வேற்றுமை, கொடூரம், அநீதிகளே அதன் அடிப்படை. உங்கள் இனத்தவர் பல நூறு தலைமுறைகளாக அனுபவித்து வந்த துன்பங்களுக்கும் வேதனைகளுக்கும் காரணமான மனுஸ்மிருதியை இன்று நாம் பொதுவில் வைத்து கொளுத்துவோம். क्षुद्रतु कार्ये दास्यं कृतभकृतमेव वा दास्यायौ सृष्टोऽसौ ब्राह्मण्याश्च स्वयंभुव वैश्य शूद्रो प्रयत्नेन स्वानि कर्माणि कारयेत् सौ हि चितोऽसौ कर्मभ्य क्षोभयेतामिदं जगत् न स्वामिना निसृष्टोऽपि शूद्रा दास्याद् विमुच्यते निसर्गजं हिततस्य